வேண்டும், விதையை விதைக்க வேண்டும். அப்போதான் அது என்ன செய்யும் அந்த அந்த நிலமானது அந்த விதையை வாங்கிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு அதனுடைய பலனை வெளியே கொடுக்கும். அதே போலதான் நாத்தானுடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தாரு, அசைவாடி அதை பண்படுத்தி ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தகுதியான நிழலாக தயார். ஏன்னா கூப்பிட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, பிலிப்பு கூப்பிட்ட உடனே இல்ல நான் வரல அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லல. உடனே அவர் என்ன செய்யறாரு, கிளம்பி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த அவருடைய இருதயத்துல கல்லு முள்ளு இதெல்லாம் அகற்றப்பட்டதாக அந்த இருதயம் காணப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய இருதயத்துல அசைவாரும் போது அவருடைய இருதயத்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார், பண்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அது எப்படி என்று பார்த்தோமானால் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒருவருடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், பண்படுத்தி வைத்திருக்கிறார். முதல்லயே அவர் என்ன செய்தாரு, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யல, பண்படுத்தல. ஏன்னா முதல்ல என்ன செய்யறோம், அவர் வந்துட்டு முதல்லயே நம்மள என்ன செய்கிறார், பண்படுத்தி எல்லாத்தையும் இது பண்ணித்தான் நம்மள என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்புறம் வந்துட்டு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலர்ல போட்டிருக்கோம், எவர்களை நித்திய ஜீவனுக்கு என்று ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று புறஜாதியாரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1:4 பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதுக்கு முன்பாகவே நம்முடைய தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள. இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவக்குள்ள, மற்ற டினாமினேஷன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஏன் அவங்க வந்துட்டு என்ன செய்யல, கிறிஸ்துக்குள்ள இன்னும் வராம இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஏன் அப்படி இந்த விக்கிரக வழிபாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா அவங்க வந்துட்டு இன்னும் அவர்களை முன்குறிக்கவில்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வர முடியும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ வார்த்தையாகிய கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வருவதற்கு முன்பாக சுவிசேஷம் அதாவது அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஆயத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோட பொருள் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இருள், அதாவது நம்ம இருதயம் எப்படி இருக்குது, இருளா இருக்குது இல்லையா. நான் ஒரு வசனம் படிச்சேன், ரொம்ப ரொம்ப அதிக உறுதியான ஒரு வசனம் உண்டு என்று சொல்லி 1 பேதுரு 19 அதிகாரம் 1 பேதுரு 19. அதாவது நம்முடைய இருதயம் எப்படியா இருக்குது, எல்லாருடைய இருதயமும் எப்படியா இருக்குது, எப்படி ஆதியில உலகம் எப்படியா இருந்து ஒழுங்கின்மையும் இருளாக இருந்ததோ, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி வெளிச்சம் உண்டானதோ அது போலத்தான் எல்லாருடைய இருதயமும் எப்படியாக இருக்கிறது, இருள் நிறைந்ததாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்றாங்க. 19 1 இல்ல 1 பேதுரு 2 பேதுரு 1:19 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பொழுது விடிந்து விடிவெள்ளி எப்படி இருக்கும், பொழுது விடியும் போது அந்த விடிவெள்ளி வரும்போது எப்படியா இருக்கும், பிரகாசமா இருக்கும் இல்லையா. அது போல நம் அந்த பிரகாசம் நம்முடைய இருதயங்களில் தோன்றுவதற்கு உதிக்கும் அளவும் நம்மளுடைய இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டும், கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வசனம், அந்த பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அந்த விடிவெள்ளி போன்ற அந்த வசனம் நம்முடைய இருதயத்துல தோன்றும் பொழுது அது இருள என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது, அது மாற்றப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது போலதான்
நம்முடைய இருதயங்கள் எப்படியா இருக்கிறதா, இருள் நிறைந்த அந்த இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி என்ன செய்கிறாரு, நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை நம்மளுடைய நிச்சயமா நம்மள எப்படியுமே நம்ம என்ன செய்வோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நம்மளுடைய முதல்ல செஞ்ச பாவங்களை எல்லாம் செய்வதற்கு நம்ம என்ன செய்கிறவர்களா இருப்போம், என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம், பாவங்களை செய்வதற்கு துணிகரம் காண்பிக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு நம்ம பத்திரப்படுத்தி காக்கும் போது நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கும், உண்மையும் நன்மையுமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு, அப்போ ஐயோ நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, நான் இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேனேன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சியின் படி நம்ம என்ன செய்வோம், அவரிடத்துல மன்னிப்பு பெற்று மீண்டும் அந்த அந்த குற்ற உணர்ச்சியில நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்வதாக இருக்கிறோம், காத்துக்கொண்டு நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாக காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்க. அப்ப நாத்தானுடைய இருதயத்தையும் நம்ம என்ன எதுக்கு ஒப்பிடலாம், ஒரு நல்ல நிலத்திற்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவரு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக இருந்த நாத்தானுடைய இருதயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், பிலிப்பு நாத்தான் வேலை இயேசு கிறிஸ்து அழைச்சிட்டு வராரு. பிலிப்பு நாத்தான் வேலும் நான் சொன்னேன், என்ன சொல்ல, ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று 2ஆம் நாள்ல தான் என்ன செய்யறாரு, பிலிப்பு அழைக்கிறார். அந்த வேதத்துல பார்த்தோம்னா அது இருக்கிறது, அழைக்கிறார். அப்போ பிலிப்பு அந்த தான் இயேசு கிறிஸ்துக்கு அன்னைக்கு தான் பிலிப்புவே என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக சந்தித்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பற்றி சிறிதளவு தான் அவருக்கு என்ன செய்யறது, ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதிகமாக அவரை அறிந்து கொள்ள யாருக்கு வாய்ப்பில்லை, பிலிப்புவுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த சின்ன ஞானத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்ததை இப்போ நமக்கு தெரியுது. இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம சும்மாவே இருப்போமா, இல்ல என்ன செய்வோம், நம்ம நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களிடத்துல என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம் இல்லையா. அது போலதான் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய நெருங்கிய நண்பரான நாத்தான் வேலை என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்காக அறிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, பிலிப்பு ஓடி வருகிறார். அப்போ ஓடி வரும்போது அவர் எதற்கு கீழே இருந்தாரு, நாத்தான் வேலை எதன் கீழே உட்கார்ந்து இருந்தார், அத்தின் மரத்தின் கீழே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு 1:45 என்ன சொல்லிருக்கு, யோவான் 1:45, யோவான் 1:45. பின்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் ஊரானமாகிய இயேசுவே என்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீயும் வந்து பார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அதுக்கு நாத்தான் வேல் மறுமொழியா என்ன சொல்றாரு, நாசரேத்திலிருந்து நன்மையானது வருமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த சம்பவத்தை வைத்து நாம் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே பழைய ஏற்பாடு பற்றின ஞானம் இருந்ததாக என்ன தெரியல. பிலிப்புவும் என்ன செய்யறாரு, பழைய ஏற்பாட்டு சத்தியத்தையும் அதுல கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும், ஆனா பிலிப்பு என்ன சொல்றாரு, பிலிப்பு கொஞ்சமாச்சும் ஒரு என்ன இருக்குது, தீர்க்க தரிசனங்களை அறிந்திருக்கிறார். ஆனா நாத்தான் வேலுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யல, அந்த ஒரு ஞானம் இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம், வாக்கியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொன்ன வசனங்கள் எல்லாம் இருக்கிறதாக அவருக்கு தெரியல. அப்போ இஸ்ரவேலின் ரட்சகர், இஸ்ரவேலின் மேசியா பெத்லகேமிலிருந்து வருவார் அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீகா 5:2 தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார், எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களில் சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் எங்கிருந்து வரார், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வந்துட்டு ஒருவேளை பிலிப்புக்கு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும். வேதம் தெளிவா சொல்கிறது, இஸ்ரவேலை ஆள போகும் ராஜா பெத்லகேமின் ஊரில் இருந்து வருவார். எங்க இருந்து வருவார் சொல்லியிருக்கு, பெத்லகேமின் ஊரில் இருந்து வருவார், யூதா கோத்திரத்தில் இருந்து வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்தே நம்ம என்ன செய்யறோம், இயேசு கிறிஸ்துவ பற்றி குறிப்புகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறது. ஏவாள் பாவம் செய்த பிறகு தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயின் இடத்துல சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து வருவார், அவர் சர்பத்தின் தலையை நசுக்குவார் என்றும் சொல்கிறது. அப்புறம் ஏசாவுக்கு ஸ்திரீயின் வித்து என்று, இயேசுக்கு வந்துட்டு என்ன இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா, இவர் ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லி இன்னொரு
பேர் இருக்கு. அதே போல நிறைய இடங்களில் எல்லாம் என்ன செய்கிறது, இது மாதிரி ஒரு மேசியா வரப்போகிறார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு எனப்படுவார், அவர் அபிரகாமின் குமாரன் எனப்படுவார், கிளை எனப்பட்டவர் வருவார், அவர் இமானுவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவார். இப்படி என்னன்னா நிறைய இடங்களில் என்ன பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறவர் அப்படின்னு சொல்லி முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கால கூட பார்க்கும்போது கப்ரியேல் தூதன் மரியாள் இடத்தில் இப்படியாக சொல்கிறார், உன் கர்ப்பத்தில் உருவாக்கி இருப்பது பரிசுத்தமானது, அது உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மோசே என்ன சொல்கிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய மத்தியில் எழும்புவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் வரைக்கும் நிறைய குறிப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாத்தான் வேலும் சரி பிலிப்புவும் சரி ரெண்டு பேருமே இந்த பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ பிலிப்பு சொல்கிறாரு, நாசரேத் ஊராராகிய இயேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, இவர் எங்க பிறப்பாருன்னு சொல்றாங்க, பெத்லெகேம்ல தான் பிறப்பாரு. அப்போ பெத்லெகேம் ஊராராகிய இயேசுன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நாசரேத் ஊராராகிய இயேசு என்று சொல்லும் போது அப்போ அதுக்கு நாத்தான் வேல் என்ன சொல்றாரு, ஆட்சேபம் தெரிவிக்கிறார். ஏனென்றால் மேசியா எங்க பிறப்பாரு, அப்ப சொன்னது போல பெத்லெகேமில் இருந்து தான் வரணும். ஆனா மற்றொரு காரியமும் சொல்கிறாரு, இவர் யோசேப்பின் குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு சொல்கிறார். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்ல இருந்து நன்மையானது ஏதாகிலும் வரக்கூடுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பிலிப்பு வந்து பார் என்று சொல்கிறார். அப்போ பிலிப்பு சொன்ன கருத்தும் சரி, நாத்தான் வேல் சொல்கிற கருத்தும் சரின்னு பார்க்கிறோம். பிலிப்பின் வார்த்தையின்படி நாசரேத்திலிருந்து மேசியா வந்திருக்கிறார் என்று சொல்வது சரி, நாத்தான் வேலுடைய கருத்தின்படி இரட்சகர் பெத்லெகேமில் இருந்து வருவார் என்று அவர் என்ன சொல்கிறார், இரட்சகர் பெத்லெகேமில் இருந்து வருவார் என்று சொல்வதும் சரி. ஏனென்றால் வேதம் வந்துட்டு ரெண்டையும் தான் குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 7:42 நம்ம பார்க்கும்போது தாவீதின், யோவான் 7:42 தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லை. அப்ப அவர் எங்க இருந்து வருவாரு, பெத்லெகேமில் இருந்து வருவார்னு போட்டிருக்கு. இவர் என்ன சொல்றாரு, நாசரேத்ல இருந்து வருவாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ ஆக இஸ்ரவேலின் ராஜாவாகிய மெசியா எங்க இருந்து வருவார், பெத்லெகேமில் ஊர்ல இருந்து தான் வரணும், இவரை தாவீதின் குமாரன் என்று தான் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 30 வயது நிரம்புற வரைக்கும் இயேசு எந்த ஒரு அற்புதமும் செய்யல நான் சொன்னேன், தன்னை இன்னும் உலகத்துக்கு வெளிப்படுத்தலன்னு சொன்னேன். அப்போ நாசரேத் ஊராலும் மற்ற அருகில் இருந்த அனைவரும் அவர் என்னன்னு சொன்னாங்க, யோசேப்பின் குமாரனாகத்தான் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். ஒரு தச்சனின் மகன் என்று சொல்லித்தான் மத்தேயில கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களில இவர் தச்சன் குமாரன் அல்லவா அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ நாத்தான் வேல் இயேசு கிறிஸ்துவ இன்னும் தாவீதின் குமாரனாகத்தான் என்ன செய்கிறாரு, நினைச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ யோவான் 7வது அதிகாரத்துல நம்ம பார்த்தபடி இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் தான் பிறப்பார். ஆனாலும் அவருக்கு நாசரேயன் என்று பெயர் வேதத்துல, அப்போ அவருக்கு என்னென்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, நாசரேயன் ஊரானாகிய இயேசு கிறிஸ்து நாசரேயன் என்று சொல்லி அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 2:23 என்ன பட்டது, நாசரேத் என்னும், மத்தேயு 2:23 நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நாசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால், நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப அந்த ஊர்ல இருக்கும்போது அப்ப என்ன சொல்றாங்க, அவர் நாசரேத் ஊர்ல இருந்ததுனால அவரை நசரேயன் என்றார்கள், இஸ்ரவேல்ல இருக்கிறதுனால இஸ்ரவேலர் அப்படின்றாங்க, துருக்கியில இருக்கும்போது துருக்கியர்கள் என்பார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியாக அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம், 7வது நாள் அவர் தேடப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் யோசேப்பும் மரியாளும் என்ன செய்யறாங்க, அவர் கூட்டிகிட்டு எகிப்துக்கு போறாங்க. மறுபடியும் எகிப்துல இருந்து திரும்பி வரும்போது அவங்க எங்க போறாங்க, பெத்லெகேமுக்கு போகாம நேரா எங்க போறாங்க, நாசரேத் ஊருக்கு போய் அங்க போய் வாசம் பண்ணுறாங்க. ஏன்னா பெத்லெகேம்ல இருந்தா அந்த ஏரோது ராஜா பிள்ளையை கொண்டு போடுவான்னு சொல்லிட்டு அவங்க நாசரேத்துக்கு போறாங்க. அப்புறம் அங்கேயே தான் போய் அவங்க வாசம் பண்ணிக்கிறாங்க. நாசரேத் ஊர் வந்துட்டு இயேசு வளர்ந்த ஊர். அதனாலதான் அவர் வந்துட்டு என்ன அழைக்கப்படுகிறார், நசரேயன் என்று அழைக்கப்படுவார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பெத்லெகேமில் இருந்து பெத்லெகேம் என்ன சொன்ன பாட்ட யோவான் 1ல பார்த்தோம். யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தின் ஊரானுமாகிய
இயேசுவே என்று அவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதுவும் தீர்க்கதரிசிகளால எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு நஸ்ரேயன் எனப்படுவார். இந்த நஸ்ரேயன் என்ற பட்டத்திற்கும் பழைய ஏற்பாட்டுல வருகிற நஸ்ரேய விரதம் இது வந்துட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு என்ன விரதம் கிடையாது. நஸ்ரேய பழைய ஏற்பாட்டுல என்ன போட்டிருக்கோம், நஸ்ரேய விரதம்னு ஒரு காரியம் இருக்கு. ஆனா அது வேற. இயேசு வந்துட்டு நஸ்ரேயன் என்று அழைக்கப்படுவார், இது வேற. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து நஸ்ரேய விரதம் கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம்னா சிம்சோனுக்கும் சாமுவேலுக்கும் நஸ்ரேய விரதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குழந்தை பிறந்தது முதல் என்ன செய்யறாங்க, அதனுடைய தலைமையில வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்க கத்திரிக்க கூடாது. அது மாத்திரம் இல்லாம திராட்சை செடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பானத்தையோ பழத்தையோ உலர்ந்த திராட்சையோ அவங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் இறந்து போனவங்களுடைய பிணத்தை தொடக்கூடாது. இப்படிப்பட்ட நிபந்தனைகளை உடையவங்களை தான் என்ன செய்வாங்க, நஸ்ரேய விரதம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லி நஸ்ரேயன் என்று சொல்லி நாம அழைக்கப்படுகிறார். அதுக்கு வந்துட்டு தன்னோட வாழ்நாளில வந்துட்டு அவர் என்ன செஞ்சாரு, திராட்சை ரசம் அருந்தி இருக்கிறாரு. இறந்தவர்களுடைய தொட்டு அவர்களை என்ன செய்த உயிரோட எழுப்பி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். மருத்துவர்களை தொட்டு உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அதனால இவர் வந்துட்டு நஸ்ரேய விரதம் உடையவர் அல்ல. இவர் நஸ்ரேத்தூர்ல வாழ்ந்ததுனால இவருக்கு வந்துட்டு நஸ்ரேயன் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த காரியத்தை தான் பிலிப்பு வந்துட்டு நாத்தான் மேல அழைக்கும் போது அவரிடத்துல தெரிவிக்கிறார். நாசரேத்தூரானாகிய இயேசுவை நான் பார்த்தேன். அவர் பெத்லகேமில் பிறந்தது உண்மை. அவர் நசரேத் இயேசு என்று அழைத்தது உண்மை. நஸ்ரேயர் இயேசு என்று அழைத்தது உண்மை. எல்லா வேத வாக்கியங்களும் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறும் பொருட்டாக இப்படி நடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாத்தான் மேல் பிலிப்பை பார்த்து கேட்கிறாரு, நாசரேத்ல இருந்து நன்மையானது எதுவும் வருமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பதில் வந்து நன்மை மாத்திரம் நாசரேத்ல இருந்து வரல, நன்மையின் பிறப்பிடமாக ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சகல ஆசீர்வாதங்களின் உறைவிடமான இயேசு கிறிஸ்துவே நாசரேத்ல இருந்து வருகிறார் அப்படின்னு இந்த விளக்கங்களை பிலிப்பு என்ன செய்யறாரு, இது மாத்திரம் இதை வந்து அவர் சொல்ல தவறி விடுகிறார். பிலிப்பு வந்து பாருன்னு மாத்திரம் தான் சொல்றாரே தவிர நன்மை மாத்திரம் அல்ல, நாசரேத்ல இருந்து நன்மை மாத்திரம் வரல, நன்மையின் பிறப்பிடமாகிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சகல ஆசீர்வாதங்களின் உறைவிடமாக இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வருகிறார் அப்படின்னு சொல்வதற்கு தவறுகிறார். ஏன்னா அவரும் புதிதாக ரட்சிப்பின் அனுபவத்துல அப்பதான் அவர் அழைச்சதுனால, அவர் வந்ததுனால அவர் வந்துட்டு அவருக்கு அந்த ஒரு அனுபவம் இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமளும் வந்துட்டு நமக்கு தெரிந்த சத்தியத்தை நமது நண்பர்களோடு நம்ம என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ வந்துட்டு நாத்தான் மேல் கேள்விக்கு பிலிப்பால பதில் சொல்ல முடியாதது போல நம்ம என்ன செய்கிறோம், நிறைய இடங்களில நாமும் என்ன செய்கிறோம், பதில் சொல்ல முடியாமல் நாம என்ன செய்கிறோம், திணறுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வா நீ வந்து பார் அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் உடனே அவர் வருகிறார். நாமும் நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களிடத்துல சொல்ல தவறுகிறோம். நம்ம செய்யற பிழையினால என்ன செய்கிறோம், அந்த வார்த்தைகளுடைய தரம் குறைந்து போறதில்ல, வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் வல்லமை இருக்கிறது, அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம மற்றவர்களிடத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களிடத்திலே செய்த காரியங்களை எல்லாம் நம்ம சொல்ல வந்து என்ன செய்து விடுகிறோம், தவறி விடுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை எப்படி எதிர்கொள்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, பிலிப்பு அழைத்த பிறகு நாத்தான் வேல் என்ன செய்யறாரு, தன் நண்பனுக்காக வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய இருதயம் எப்படியா இருந்தது, அவிசுவாசம் இருந்ததாக யாருடைய இருதயம், ஏன்னா அவருக்கு அங்க நசையின் அப்படியாக இருந்தது என்று சொல்லி நம்ம பயங்கர காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதா இருந்ததுனால அவர் ஒரு அவிசுவாசம் நிறைந்தவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அந்த கேள்வியோடய அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள வருகிறார். இந்த ஊர்ல இருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப வரும்போது அவர் என்ன செய்யறாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி அவர் சர்வத்தையும் அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய கண்கள் என்ன கண்களா இருக்கிறது, சர்வத்தையும் அறிந்த கண்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதுக்கு நாத்தான் வேல் என்ன சொல்றாரு, நீங்க என்ன அத்திமரத்தின் கீழே பார்த்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைகளை குறித்து அவர் கேள்வி கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்ளவோ எதுவுமே சொல்லல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாத்தான் மேலே மெச்சிக்கொள்கிறார். இப்படிப்பட்ட கபடற்ற உத்தம இஸ்ரவேலனை நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லி நாத்தான் மேலே மெச்சிக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழ் உங்களை கண்டேன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன்
சொன்னதினாலே நீங்கள் விசுவாசிக்கல என்று கேட்கிறார். அதாவது அவரு நாத்தான் வேலே ரபி நீர் தேவனுடைய குமாரன் எப்ப சொல்றாரு அது? அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர்? அதாவது இயேசு நாத்தான்வேலின் தம்மிடத்தில் வருவதைக் கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் எப்படி என்னை அறிவீர்? அதற்கு இயேசு பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீர் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உம்மை கண்டேன் என்றார். அப்போ இயேசுக்கு அப்போ நாத்தான்வேலுக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு. என்னை எப்படி அறிவீர் என்று சொல்லி கேக்குறார். அப்பதான் அவர் சொல்றாரு, அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். அப்போ ஏன்னா எப்படி அறிவீர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கர்த்தராகிய இயேசுவுடைய கண்கள் என்ன இருக்குது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் எங்கும் என்ன செய்யிருக்குதா? வியாபித்திருக்கிறது என்று சொல்லி நம்ம வசனத்துல பாக்குறோம். அப்போ சர்வ வியாபியான அந்த கண்கள் நாத்தான்வேலை என்ன செய்யுது? அத்திமரத்தின் கீழே பாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4:13 பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்னவா? ஒண்ணுமே இல்ல, சர்வமும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்குதா? வெளியரங்கமா இருக்குது, நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் சகலவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாத்தான்வேலுடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் நாத்தான்வேலை எப்போ பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, எரேமியா தீர்க்கதரிசியை பத்தி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தாயின் கருவுல உருவாக்கினவர் நான், உன்னை பசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நியமித்தது நான் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியில ஆண்டவர் சொல்றாரு. தாவீதின் சங்கீதத்துல எழுதுகிறார், என்னன்னு என் தாயின் கருவிலே நான் உருவாக முன்னே உன் கண்கள் என்னை கண்டது, என்னை பெயர் சொல்லி அழைத்தது நீர், என் அவயங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்பாகவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி. இது போல அவருடைய கண்கள் வந்துட்டு உலகமெங்கும் அப்படியே சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ வேதத்துல பார்க்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்தார்? நமக்காக அடிக்கப்பட்டார், நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் நாத்தான்வேல் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவரை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விஷயம் நாத்தான்வேலுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் நாத்தான்வேலை ஆதி முதல் அறிந்திருக்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த காரியம் நாத்தான்வேலுக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எந்த கண்களும் காணாத ஒரு சில காரியங்களை அவருடைய கண்கள் என்ன, சர்வமிக்க கண்கள் என்ன செய்கிறது? மற்றவர்களிடத்துல அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத காண்கிறார். அதே போல நாத்தான்வேலுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனலான காரியங்களில அவருடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கறது அவருடைய கண்கள் என்ன செய்கிறதா இருக்கிறது, காண்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அத்தி மரத்துக்கும் நாத்தான்வேலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவர் அத்தி மரத்தின் கீழே வந்துட்டு அப்படி சொல்றாரு? அதனுடைய தாற்பயம் என்ன? ஏன் அத்தி மரத்தின் கீழ் அப்படின்னு சொல்றது எதுக்கு சொல்கிறது? அத்தி மரத்தின் கீழே ஒரு நபரை காண்பது ஒன்றும் ஒரு அதிசயம். ஒரு மரத்தின் கீழே ஒருத்தர காண்கிறது ஒன்றும் அதிசயமான விஷயம் இல்ல. நிறைய பேர் வந்து அத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருக்க கூடும். ஆனா நாத்தான்வேலுடைய காரியத்துல அத்தி மரத்தின் கீழ் ஏதோ ஒரு விசேஷ சம்பவம் இருக்கு. அதனாலதான் அவர் வந்துட்டு நீ அத்தி மரத்தின் கீழே என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டுல அபிரகாமை சந்திக்க 3 பேர் வராங்க இல்லையா? அவர் சந்திக்க 3 நபர்கள் வரும்போது அதுல ஒருத்தர் யாரா இருக்கிறார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க எல்லாருமே எதுக்கடியில அமர்ந்திருப்பார்கள்? மரத்துக்கடியில தான் அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி அங்கிருந்து இளைப்பாறுகிறார்கள். அபிரகாம் அவர்கள் அருகிலே இருந்து அவங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்கள் அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உணவு அருந்த அவர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல கிதியோனை பார்க்கிறோம். கிதியோனை சந்திக்க தேவனாகிய கர்த்தர் எங்கு இறங்கி வருகிறார் என்று சொல்லி பார்க்கணும்னா ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே அடியில வந்து அமர்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஈசாக்கை வந்து பற்றி வேதத்துல இப்படியாக என்ன சொல்லியிருந்தா, ஈசாக்கு என்ன செய்வாரு? மாலை நேரங்களில வந்துட்டு என்ன செய்வாரா? வெளியே போய் வயல்வெளியில போய் தேவனை பற்றி தேவனிடத்துல தியானம் செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 1 ராஜாக்கள் எல்லாம் பார்க்கணும்னா சாலமோன் காலத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுவாங்க, அவரவர் தங்களுடைய திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் சுகமாக தங்கியிருப்பார்கள் என்று குறிக்கப்பட்டது. அங்க இருந்து அவர்கள் என்ன செய்வார்களோ தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை என்ன செய்வார்களா? தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பண்றது? அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்திருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆட்சி செய்யும் போது அவருடைய ராஜ்யத்துல பயப்படுத்துவார் இல்லாமல் அவரவர்கள் என்ன செய்றாங்க? தங்களுடைய அத்தி மரத்தின் கீழ் சுகமாய் அமர்ந்திருப்பார்கள் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அத்தி மரத்தின் கீழ் இருக்கிற அனுபவம் தேவனோடு உள்ள உறவை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சமாதானத்தின் நிறைவினால் அப்ப அந்த இடம் யாரும் பயப்படுத்துவார் இல்லாம அந்த இடம் எப்படியா இருக்குதா, அமைதியாக இளைப்பாரு. அப்ப அந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு இடத்துல பிரேயர் பண்ணணும் அப்படின்னும் போது கச்சமுச்சான சத்தம் இருக்கிற இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரேயர் பண்ண முடியாது. ஒரே சத்தம், அந்த சத்தம் தான் நம்மளுக்கு கேட்குமே தவிர ஒரு சமாதானத்தோட பிரேயர் செய்ய முடியாது. அப்ப அது ஒரு எப்படியா காணப்படுகிறதா, சமாதானத்தின் நிறைவால் காணப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகரியா தீர்க்கதரிசி என்ன எழுதினார் அப்படின்னு போய் பார்க்கணும்னா, அந்த நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அப்ப அத்தி மரத்தின் கீழ் ஒருவரை ஒருவர் வரவழைப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது போல பிலிப்புவும் நாத்தான் வேலை எங்க பாக்குறாரு, அத்தி மரத்தின் கீழே ஒரே ஒருவர் சந்திக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த அத்தி மரம் அப்படிங்கிறது தேவனோடு இருக்கிற ஒரு உறவை குறிக்கிறது. அப்போ அங்க நாத்தான் வேலை என்ன செய்து கொண்டிருந்தார், இஸ்ரவேலில ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா ஜெபிப்பதற்கோ அல்லது தியானம் செய்வதற்கு என்ன செய்வாங்களா, ஒரு மரத்தின் கீழோ அல்லது ஒரு தோட்டத்திலேயோ அவர்கள் சென்று ஜெபிப்பார்கள், தியானம் செய்வார்கள் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு கூட ஒரு பழக்கம் இருந்தது. அவர் எங்க போயிருந்தார், ஒலிவ மலையில கெத்செமனே தோட்டத்துல போய் தியானிப்பது இல்லைன்னா ஜெபம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது போலத்தான் நாத்தான் வேலுக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. அவர் அவர் ஜெபம் செய்ததை, அவர் தியானம் செய்ததை அவருடைய கண்கள் மற்றவங்க யாரும் காணலைனாலும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த அத்தி மரம் அவருக்கு ஒரு ஜெப அறையாக காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனோடு தனியாக நேரம் அவர் என்ன செய்திருக்கிறார், நேரத்தை செலவழித்திருக்கிறார், தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி ஜெபித்திருக்கிறார், தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அத்தி மரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று சொன்னதின் பொருள், நீ அங்கு தினந்தோறும் என்ன செஞ்சிருக்க, ஜெபம் செய்து கொண்டிருந்தாய். உன் ஜெபங்களை நான் கேட்டேன், ஆதி முதல் உன்னை என் பார்வையிலே நான் வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, நீ ஜெபிக்கிறவனாக இருதயத்தில் கபடற்றவனாக உத்தமனாக காணப்பட்டாய், உன்னுடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் எங்க அத்தி மரத்தின் கீழ் ஏறெடுத்த எல்லா மன்றாட்டுகளும் என்ன செய்கிறது, என்னிடத்தில் வந்து சேர்ந்தன என்று சொல்லி சுருக்கமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அத்தி மரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று என்று சொல்கிறார். கேட்டுக்கிட்டு இருக்கிற நாமளும் நமக்கு அந்த அத்தி மரத்தின் கீழ் இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கா, தேவனோடு தனியா நேரம் செலவழிக்கிறோமா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்ல முடியுமா, நான் அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நம்முடைய ஜெப அறையில நம்ம தனியா ஜெபித்து கொண்டிருக்கும் போது உன்னை கண்டேன் என்று சொல்லி உனக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு, அப்புறம் நீ வேதத்துல தனியா இருந்து நீ தியானம் பண்ணிக்கிற அப்படிங்கிற காரியங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? பார்த்து சொல்லி உத்தம மகளே உத்தம இருதயம் உள்ள ரெபேக்காவை உத்தம இருதயம் உள்ள இருதயராஜ் என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய அத்தி மரத்தின் கீழ் நம்மளும் தினமும் ஒரு ஜெப அறையில நம்ம இருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு நாத்தான் வேல் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, எப்படி மாற்றம் ஏற்படுகிறது? சங்கீதத்தை நாம படிக்கிறோம், வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதையை உணர்வுள்ளதாக்குகிறது. அவருடைய வார்த்தையின் பிரசித்தம் என்ன செய்யுதா, நமக்கு வெளிச்சம் தந்து நம்மை உணர்வுள்ளதாக்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நாத்தான் வேலுடைய இருதயம் எப்படி இருந்தது, பண்பட்டதா இருந்தது, கபடற்றதா இருந்தது, வஞ்சனை இல்லாததாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம் என்ற ஒரு இருள் இருந்தது, சூழ்ந்திருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாக அவர் என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சந்தித்து உன்னை நான் அத்தி மரத்தின் கீழே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எந்த கண்களும் பார்த்திராத சில காரியங்களை மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அதனால தான் நம்ம எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கின்ற ஒரு பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இயேசுனுடைய சர்வ வல்லமையுள்ள அந்த கண்களை நாமே பார்த்த பிறகு, அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு, அவருடைய இருதயத்தில் சூழ்ந்திருந்த அந்த இருள் என்ன செய்கிறது, நாத்தான் வேலை அந்த அவிசுவாசத்தை அவை விட்டு நீக்கி 3 விசுவாச அறிக்கைகளை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி, முதல்ல என்ன சொல்கிறார், நபி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பொருள் என்ன சொன்னா, நல்ல போதகரே அப்படின்னு நம்ம அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில வேறு காரியங்களை பின்பற்றிட்டு இருந்தேன், ஆனா இனிமேல் எனக்கு குருவாக, எனக்கு ரபியாக நீங்க தான் இருக்க போறீங்க, உங்களுடைய போதனைகளை நான் கை கொள்ள போறேன், நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையில ரபியாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையாக முதல்ல என்னன்னு சொல்கிறார்,
ரபி என்று சொல்கிறார். இரண்டாவது என்ன சொல்கிறார்? நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஒரே குமாரன் என்று சொல்லி ஆகமங்களில் சொல்லப்பட்ட அந்த நபர் நீங்க தான். அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? மனுஷனாக அவதரித்து என்னுடைய பாவங்களுக்காக நீங்க மரிக்க போறீங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய அந்த விமோச்சனம் உண்டு, உங்களுடைய ரட்சிப்பு உண்டு என்பதை தேவகுமாரனே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே நாத்தான்வேல் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாவதாக இஸ்ரவேலின் ராஜாவே என்று சொல்கிறார். இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா நீர் தான். அது மாத்திரமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களுக்கும் நீரே தலைவராக இருக்கணும், நீரே ராஜாவாக இருக்க வேணும். சகல காரியங்களையும் நான் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை நான் உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக அந்த 3 விசுவாச அறிக்கைகளே அவர் கடைசியாக ரபி, தேவனுடைய குமாரனே, இஸ்ரவேலின் ராஜாவே என்று சொல்லி இந்த 3 வெளிப்பாடுகளை சொல்லும் போது இயேசு சொல்கிறார், நான் அத்திமரத்தை கீழே பார்த்தேன் அப்படின்னு உனக்கு சொன்னதுனாலயா நீ என்ன விசுவாசிக்கிற? இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். வானம் திறந்திருக்கிறதையும் என்ன சொல்லிடுறாரு, பார்க்கிறோம் இல்லையா, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ என்ன செய்வா? நீ காண்பாய் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். சொல்கிறது நம்ம இந்த சம்பவம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துது? பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி யாருக்கு சொல்வாரு? யாக்கோப். அப்போ யாக்கோப்ல வந்துட்டு பெத்லே அவர் படுத்து ஏசாக்கு பயந்து ஓடி வந்து படுத்து இருக்கும் போது, நைட்டு உறங்கும் போது சொப்னத்துல கண்ட காட்சியை ஞாபகப்படுத்துகிறது. ஏணி வாய்க்கப்பட்டிருக்கிறது, ஏறுவதையும் இறங்குவதையும் காண்கிறார். இங்கு நாத்தான்வேலுக்கு அது போல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோப்புடைய காலத்துல வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் உயரத்துல காணப்பட்டார். ஆனா நாத்தான்வேலுடைய காரியத்துல அருகாமையிலேயே நின்று கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த காட்சியை நாத்தான்வேலுக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல வந்துட்டு யாக்கோப்பு எத்தனாக இருந்தார், ஆனா இதுல வந்துட்டு நாத்தான்வேலுக்கு இருக்கிற இஸ்ரவேலனாக காணப்பட்டார். யாக்கோப்பை ஆசீர்வதித்த அதே தேவன் நாத்தான்வேலையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போலதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய ஜெப நேரம் அத்திமரத்தின் கீழ் காணப்படுகின்ற அனுபவமாக இருந்தால் அது ஆண்டவரிடத்துல நம்ம ஏறெடுக்க கூடியதற்கு தகுதியாக காணப்பட்டால் நம்முடைய ஜெப அறையும் எப்படியாக வரும்? வானத்தின் வாசலாக மாறும். பெத்லேயேலின் அனுபவம் நமக்கும் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலுக்கு மாத்திரம் இதை சொல்லல, நமக்கும் அவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாம உண்மையாக உத்தம கிருத்தியத்தோடு கபடம் இல்லாமல் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்கிறார்? இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, நல்ல ஒரு மெசேஜை ஆண்டவரே தேவன் ஆண்டவரே நாத்தான்வேலை குறித்ததாகவும் ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவரே தேவன் விரும்புகிற காரியங்களிலே அப்பா நீங்கள் ஆண்டவரே தெளிவாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உங்களிடத்திலும் ஒரு தீர்க்கதரிசி வந்தபொழுது ஆமாண்டவரே உங்களை நான் ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே